ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. இந்த வீடியோ எதுக்குன்னா, லைவில் நிறைய கமெண்ட் கேட்டிருந்தீங்க. லைவ் கமெண்ட்டு அது நான் சொல்கிறேன். எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, சண்டை ஏற்றி விட்டுட்ருக்கீங்க? அப்போ எங்கே இவர் சண்டை போட்டாலும் அங்கே நான் தான் காரணமாக இருப்பேனா? நீங்களே சொல்லுங்கள். எதுவுமே தெரியாமல் எப்படி நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் எதுக்கு சண்டைக்கு போனார்னா, ஒன்றுமே உப்பு சப்போ இல்லாத காரணம். நம்ம எதுனாலும் யார்கிட்ட சொல்லுவோம்? ஒரு வீட்டுக்காரர்கிட்ட இப்படி சொல்லுவோம். தண்ணி நான் நவுட்டி வச்சுருந்தேன், அதனால் அவங்க கொஞ்ச நேரம் கழித்து தண்ணியை ஃபுல்லாக கொட்டி விட்டுட்டாங்க. இதுதான் சொன்னேன். இதை தவிர நான் வேறு எதுவுமே நான் சொல்லலை. அதுக்கு போய் அப்போவுமே கேட்டிருக்கலாம். நான் சொல்லி 1 மணி நேரம் கழித்து என்கிட்ட சண்டை இழுத்தார். பார்த்துக்கோங்க. என்கிட்ட குடிச்சிட்டேன் சரண்யா, இதை எதுக்கு என்கிட்ட சொல்லணும்? 3 தடவை சொன்னார். பார்த்துக்கோங்க. அப்பவும் சரி, ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட பேசி நம்மக்கிட்ட சண்டை இழுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவ் போட்டிருந்தேன். சரியா? அப்போ ரொம்ப பேடாக பேசியிருந்தார். இதை எதுக்கு நீ என்கிட்ட சொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்னை திட்டியிருந்தார். ரொம்பவே அசிங்கமாக திட்டியிருந்தார். அப்போ பாப்பா கூட அவர் தான் தூக்கி வச்சுட்டாரு. என் பிள்ளையை தரமாட்டேன் அப்படின்னு கட்டிலில் தூக்கி வச்சுருந்தாரு. அவருக்கு கவனம் வேணும் இல்லையா? பிள்ளை மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு தானே கவனம் வேணும். என்னை அடித்து கீழே தள்ளி விட்டார். நான் என்ன செய்வேன்? சரி, என்ன நடந்தாலும் பார்க்கட்டும் எல்லாரும் அப்படின்னு நான் இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த லைவும் சேவாகவும் போயிடுச்சு. அது சேவ் பண்ணாதான் லைவ் அப்படியே இருக்கும் வீடியோவாக. சேவ் பண்ணலைன்னா அது சேவ் ஆகாது. டக்குன்னு வெளியே வந்துட்டோன்னு நினச்சிக்கோங்க, அது சேவ் ஆகாது. சரியா? அதுக்கப்புறம் என்கிட்ட சண்டை இழுத்துட்டு இருந்தவர் அப்படியே பக்கத்து வீட்டாண்ட போயிட்டார். நான் இங்கே சண்டை போட்டுட்ருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமான்னு அங்கே போயிட்டார். அங்கே போயிட்டு அந்த அத்தையை பிடிச்சி கிளின்னு கிழிச்சு தள்ளினார். என்னை எப்படி கிழிப்பாரோ அதே மாதிரி கிழிச்சார். அவருக்கு நிதாரணம் கிடையாது. தண்ணி போட்டுட்டாருன்னா எல்லார்கிட்டையும் பிடிச்சி கிழிக்கிறது. நான் என்னத்த செய்கிறது? கிழிச்சதோடு நிப்பாட்டி இருந்தால் நான் நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன், லைவ் போட்டிருக்க மாட்டேன். ஏன் லைவ் போட்டேன்னா ஒரு ஆதாரம் தான். ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அதை நம்ம கொடுக்கலாம். எங்களால் இப்படி தான் அந்த மாதிரி சண்டை போட்டாங்க. ஒரு பொம்பளையை அதுவும் மனம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பொண்ணை இவர் அடிச்சிட்டாரு அப்படிங்கிறக்கு ஒரு ஆதாரத்துக்காக தான் அந்த லைவ் நான் எடுத்தேனே தவிர, நான் நிப்பாட்டினாலும் நான் சொன்னாலும் அவர் கேட்குற நிலைமை இல்லை. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? என்னையே அடித்தார். அப்படிங்கும்போது நான் சொன்ன அந்த இடத்துல ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. இப்போ நான் போலீஸ்காரங்கிட்டே சொன்னாலும், என்னம்மா நீ சொல்கிறத வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஏதாச்சும் ஒன்றுனா நான் அதை பண்ணேன். அதனால தான் நான் அந்த இடத்துல லைவ் போட்டிருப்பேனே தவிர வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. எனக்கு வியூஸ் முக்கியமே இல்லைங்க. முதல்ல இந்த டாப்பிக்கை விடுங்க. என்ன வியூஸ்க்காக பணத்துக்காக எனக்கு வேண்டாம். அந்த பேச்சை நான் சொல்ல விரும்பலை. விடுங்க. சரி, இனிமேல் எதுவும் தெரியாமல் சரண்யா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லாதீங்க. எங்கே எது நடந்தாலும் சரண்யா காரணம்னு நீங்கள் சொல்லிடுவீங்க போல இருக்கு. நான் தான் அந்த பிள்ளைய போய் அடிங்கன்னு சொன்னேன்னா எனக்கு மனசாட்சி இல்லை. எனக்கு வலிக்கிற மாதிரி தானே அதுக்கும் வலிக்கும். அதுவும் ஒரு உயிர் தானே இல்லையா? யாராச்சும் அப்படி சொல்லுவாங்களா? என்ன சொன்னாலும் கேட்கல ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? வான்னு சொன்னாலும் வரலை. கட்டிக்கிட்டு நிற்கிறாரு. அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்கள் நீங்களே. அவங்க என்னைய மாதிரியே ஒல்லியாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கல்ல வீடியோவில். அடித்து ஒன்று கணக்காகணுன்னா அது போகுமா? இந்த பாவம் போகுமா? அது
அதுவும் என்னதான் இருந்தாலும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தான் சரியா? அதனால தான் நான் அந்த லைவ் போட்டிருந்தேன், எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு. ஏதாச்சும் ஒன்று ஆயிட்டு நான் என்ன பண்ணுறது? நான் வீடியோ எடுக்குன்னு தெரிஞ்ச போய் தான் அவர் வந்தார் இன்னைக்கு. இல்லைன்னா வந்துருப்பாரு அடிக்கிறத விட்டுட்டு. சொல்லுங்க, நீங்களே மனசாட்சி பொதுவாக சொல்லுங்க. நான் வீடியோ எடுக்கலைன்னா அவர் வந்து அடிக்காமல் வந்திருப்பாரு சரண்யா அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க பார்ப்போம். எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்து நான் தான் காரணம். நான் என்ன காரணம்? அடிங்கன்னு சொல்லி அனுப்புனேன் நான் யாரையாச்சும்? என்னென்னமோ சொல்கிறீங்கப்பா, மண்டை உடஞ்சிருச்சுங்கிறீங்க, ரத்தம் வந்துருச்சுங்கிறீங்க, வருஷம் இல்லை என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க, கை உடஞ்சிருக்கு நான் தான் காரணம்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. நான் அவளுக்காக தான் நான் வாழ்கிறேன். நீங்கள்லாம் இப்படி கமெண்ட் பண்ணால் நான் என்ன பண்ணுறது? கமெண்ட்டை பார்க்காமையும் இருக்க முடியல, பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணாமையும் இருக்க முடியல. ஏதாச்சும் தெரிஞ்சால் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து ப்ளீஸ்.